இந்திய பொருளாதாரம் நிர்வாகம் சம்பந்தப்பட்ட சில தகவல்களை பார்க்கலாம். முதல்ல இந்திய காஃபி வாரியம் ஐரோப்பிய ஒன்றியத்தோட புது காடழிப்பு ஒழுங்குமுறைக்கு EUDRக்கு இணங்க விவசாயிகளை ஒரு மொபைல் ஆப்ல பதிவு செய்ய சொல்றாங்களாம். இது என்ன ஒழுங்குமுறை? EUDRங்கிறது ஐரோப்பிய யூனியனோட ஒரு புது சட்டம். இதன்படி ஐரோப்பிய மார்க்கெட்ல விக்கிற காஃபி, கொக்கோ, பாமாயில் மாதிரி சில பொருட்கள் டிசம்பர் 2020க்கு அப்புறம் காடுகளை அழிச்சு உருவாக்குன நிலத்துல இருந்து வந்திருக்க கூடாதுன்னு உறுதி செய்யணும். அப்படியா? அப்போ கர்நாடகா, கேரளா, தமிழ்நாட்டில் இருக்கிற நம்ம காஃபி விவசாயிகள் அவங்களோட காஃபி காடுகளை அழிக்காம பயிரிட்டதுன்னு ப்ரூஃப் பண்ணணுமா? இது பெரிய சவால் இல்லையா? இங்க தான் காஃபி வாரியம் உதவுதா? கரெக்டா சொன்னீங்க. இது ஒரு பெரிய சவால் தான். காஃபிங்கிறது வெப்பமண்டல பயிர், பெரும்பாலும் மலைச்சரிவுகள்ல நிழல்ல வளர்க்கறாங்க. இந்தியா உலகத்தோட முக்கிய காஃபி ஏற்றுமதியாளர்கள்ல ஒண்ணு. இந்த EUDR விதிமுறைக்கு இணங்கலேன்னா ஐரோப்பிய சந்தையை இழக்க நேரிடும். அதனால இந்திய காஃபி வாரியம், இது வர்த்தக அமைச்சகத்துக்கு கீழ இருக்கிற ஒரு சட்டப்பூர்வ அமைப்பு, இந்த ஆப் மூலமா விவசாயிகள் தங்களோட தோட்டங்களோட ஜியோலொகேஷன் டேட்டாவை பதிவு செய்யவும், அது காடழிக்கப்பட்ட பகுதிகளில் இல்லைன்னு நிரூபிக்கவும் ஹெல்ப் பண்றாங்க. இது ஒரு உலகளாவிய ஒழுங்குமுறை எப்படி நம்ம உள்ளூர் விவசாயிகளை நேரடியா பாதிக்குதுங்கிறதுக்கும் அதுக்கு டெக்னாலஜி எப்படி ஒரு தீர்வா பயன்படுதுங்கிறதுக்கும் ஒரு நல்ல உதாரணம். ஆமா, இது குளோபல் சப்ளை செயின்ஸ் எவ்வளோ சிக்கலானதுன்னும் காட்டுது.